குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நாம் பார்க்க போகிறது பாடம் 3 பயிற்சி வினா 19 பக்கம் 114. பயிற்சி வினா 19 பக்கம் 114. ஜனனி, கமலி மற்றும் லக்ஷ்மி மூவரும் ஒரு கூட்டாண்மை நிறுவனத்தின் கூட்டாளிகள். அவர்கள் தங்கள் லாப நட்டங்களை சமமாக பகிர்ந்து வருகின்றனர். அவர்கள் நிறுவனத்தின் தொழிலுக்கு அளித்த பங்களிப்புக்காக கூட்டாண்மை ஒப்பாவனத்தின் விதிமுறைகளில் கமலிக்கு மாத ஊதியம் 10,000 அனுமதிக்கப்படுகிறது மற்றும் லக்ஷ்மிக்கு கழிவு ஆண்டுக்கு ரூபாய் 40,000 அனுமதிக்கப்பட்டது. கூட்டாளிகளுடைய முதல் மாறுபடும் முதல் என கொண்டு தேவையான குறிப்பேட்டு பதிவுகளை தருக. கமலிக்கு மாத ஊதியம் 10,000, லக்ஷ்மிக்கு கழிவு ஆண்டுக்கு 40,000. இப்போ இந்த ஊதியம் கொடுக்கிறோம், கழிவு கொடுக்கிறோம், இது ரெண்டும் செலவு இல்லையா? நமக்கு பிசினஸ்ல இருந்து கமலிக்கு மாத ஊதியம் எவ்வளவு கொடுக்குறாங்க? எவ்வளவு கொடுக்குறாங்க? மாத ஊதியம் 10,000. அப்போ மாதம் 10,000னா ஆண்டுக்கு எவ்வளவு வருது? ஆண்டுக்கு 12ஆல பெருக்கிக்கணும் இல்லையா? ஆண்டுக்கு 12 × 10,000. அப்போ 1,20,000 ரூபாய் சம்பளம் கொடுக்குறீங்க. இவருக்கு கழிவு 40,000 கொடுக்குறீங்க. சம்பளமும் செலவு, கழிவும் செலவு. செலவுனா என்ன பண்ணணும்? பற்று எழுதணும். அப்போ யாரு? கமலி. கமலிக்கு ஊதியம் கணக்கு பற்று 1,20,000 ரூபாய். அடுத்தது லக்ஷ்மிக்கு கழிவு. லக்ஷ்மிக்கு கழிவு கணக்கு பற்று 40,000 ரூபாய். இது ரெண்டும் எங்க போகணும்? அவரவர்களுடைய முதல் கணக்குக்கு போயிடணும். முதல் கணக்கு வரவு 1,60,000 ரூபாய். இப்போ இந்த ரெண்டையும் ஊழியத்தையும் கழிவையும் எதுல இருந்து கொடுப்பாங்க? லாப நட்ட கணக்குல இருந்து தான் கொடுப்பாங்க. சோ லாப நட்ட கணக்கு பற்று 1,60,000, கமலி ஊதியம் வரவு 1,20,000, லக்ஷ்மி கழிவு 40,000. இப்படி மாத்தி அல்லது தனித்தனியாகவும் போடலாம். கமலி ஊதியம் கணக்கு பற்று, கமலி முதல் கணக்கு வரவு, லாப நட்ட கணக்கு பற்று, கமலி ஊதியம் கணக்கு வரவு. இப்படி ஒரு 2 என்ட்ரி. மறுபடியும் லக்ஷ்மி கழிவு கணக்கு பற்று 40,000, லக்ஷ்மி முதல் கணக்கு வரவு 40,000, லாப நட்ட கணக்கு பற்று 40,000, லக்ஷ்மி கழிவு கணக்கு. இது நான் காம்பவுண்ட் என்ட்ரியா போட்டிருக்கேன். நீங்க தனித்தனி என்ட்ரியா வேணாலும் போட்டுக்கலாம். இது 19வது கணக்கு. 20வது கணக்கு. இப்போ பயிற்சி வினா 20 அதே பக்கம் 116. இப்ப அந்த கணக்கை படிச்சீங்கன்னா சிபி மற்றும் மனோஜ் இருவரும் ஒரு கூட்டாண்மை நிறுவனத்தின் கூட்டாளிகள். சிபி கழிவுக்கு முன் உள்ள நிகர லாபத்தில் 20% கழிவாக பெற வேண்டும். மனோஜ் கழிவுக்கு பின் உள்ள நிகர லாபத்தில் 20% கழிவாக பெற வேண்டும். 2018 டிசம்பர் 31ஆம் நாளோடு முடிவடையும் ஆண்டுக்கான கழிவை கணக்கிடுவதற்கு முன் உள்ள நிகர லாபம் 60,000. சிபி மற்றும் மனோஜின் கழிவினை கண்டுபிடி அப்படின்னு சொல்லலாம். லாப பகிர்வினையும் கண்டுபிடிக்கவும். சரி, இப்போ நமக்கு இதுல குறிப்பேடு கேட்கல, லாப பகிர்வு எப்படி அப்படின்னு போட சொல்றாங்க. லாப பகிர்வு கணக்கு. இது பற்று, இது வரும். சிபி மற்றும் மனோஜ் கால்குலேட் பண்றதுக்கு
செபி கழிவுக்கு முன் உள்ள நிகர லாபத்தில் 20%. நிகர லாபம் 60,000 ரூபாய். அப்போ நிகர லாபம் 60,000. இந்த 60,000ல கழிவுக்கு முன் உள்ள நிகர லாபத்தில் 20%. அப்போ 20/100. 2 0க்கு 2 0 போயிடும், 10க்கு ஒரு 0க்கு ஒரு 0 போயிடும். 2ஆல பெருக்கினீங்கன்னா 12,000 ரூபாய். இது யாருக்கு? சிபி கழிவு. சிபிக்கு கழிவு கொடுக்குறீங்க. கழிவு கொடுத்தீங்கன்னா செலவு இல்லையா? அப்போ 12,000 ரூபாய். அடுத்து மனோஜ் கழிவுக்கு பின் உள்ள நிகர லாபத்தில் 20%. அப்ப மனோஜுக்கான கழிவு இப்ப எப்படி போடணும்? 60,000 இன்டு 20%. கழிவுக்கு பின் அப்படின்னு சொல்லிட்டாங்க, ஞாபகம் வச்சுக்கணும். கழிவுக்கு முன் அப்படிங்கிறது யூஷுவல், வழக்கமாக. கழிவுன்னு சொன்னாலே இப்படிதான் போடணும், கழிவுக்கு முன் சொன்னாலும் இப்படிதான் போடணும். கழிவுக்கு பின்னு சொல்லிட்டான்னா 20% அப்படின்னா 20/100 இதை கூட்டிக்கணும். 120. இங்க 20/100 தான் போடுறோம், ஆனா 20 இதை சேர்த்து போடணும். 120. 10%னா 100 10 சேர்த்துக்கணும், 110. 8%னா 8 100 8 கூட்டிக்கணும், 108. அப்படி போடணும். ஸோ 120. 0க்கு 0. 2 12ல 6 தடவை. 6 இல்லை, 1 6 0 0 0 0. ஸோ 10,000 ரூபாய். ஸோ இவர்களுக்கு கவனிங்க, மனோஜுக்கு கழிவு மனோஜ் கழிவுக்கு பின் உள்ள நிகர லாபத்தில் 20% கழிவாக பெற வேண்டும். அப்போ 60,000ல கவனிங்க, இங்க ஒண்ண விட்டுட்டோம் பாருங்க. 60,000 அதுல இவங்களுக்கு 12,000 ரூபாய் கொடுத்துட்டீங்களா இல்லையா? அப்போ 12,000 ரூபாய் கொடுத்துட்டீங்கன்னா மீது 48,000 இருக்கு. இந்த 48,000ல அவருக்கு 20%. 20/120. 0 0 2 12 6 தடவை. 6 இல்லை, 8,000 ரூபாய். அப்போ மனோஜனுடைய கழிவு 8,000. ஏன்னா எல்லாம் கழிச்சிட்டு மீதி இருக்கிறதுல தான் அவனுக்கு 20%. இப்போ 60,000 இவனுக்கு 12,000 ரூபாய் கொடுத்தாச்சு. அது போக இவனுக்கு என்ன கொடுக்கணுமோ அதுவும் போக மீதி. அதனாலதான் 48,000 இன்ட்டு 20/120 போட்டுக்கணும். ஸோ அடுத்தது 21வது கணக்கு. ஆனந்த் மற்றும் நாராயணன் இருவரும் ஒரு கூட்டாண்மை நிறுவனத்தின் கூட்டாளிகள். அவர்கள் தங்கள் லாப நட்டங்களை 5:3 என்ற விகிதத்தில் பகிர்ந்து வருகின்றனர். 2018 ஜனவரி 1 அன்று அவர்களுடைய முதல் முறையே 50,000 30,000. கூட்டாண்மை நிறுவனம் ஒவ்வொருவரும் ஒப்பாவனம் பின்வருவனவற்றை குறிப்பிடுகிறது. முதல் மீது வட்டி 6%. ஆனந்த் மற்றும் நாராயணனுக்கு விதித்த எடுப்புகள் மீதான வட்டி 1000 மற்றும் 800. முதல் மீது வட்டி மற்றும் எடுப்புகள் மீதான வட்டி கழிப்பதற்கு முன் உள்ள நிறுவனத்தின் நிகர லாபம் 35,000. அவ்வளவுதான். கூட்டாளிகளுக்கிடையே முதல் மாறுபடும் முதல் என கொண்டு தேவையான குறிப்பேட்டு பதிவினை தரவும் மற்றும் 2018 டிசம்பர் 31ஆம் நாளையே லாப நட்ட கணக்கு பகிர்வையும் தரவும். இப்போ ரெண்டையுமே கேட்கிறான். நமக்கு குறிப்பேடு இதுக்கு போட்டாங்கன்னா லாப பகிர்வுக்கு இங்க இடம் இருக்கு. இங்க குறிப்பேடை இங்க இருக்கும். முதல் மீது வட்டி இது பயிற்சி வினா 21 பக்கம் 117. பக்கம் 117. முதல் மீது வட்டி
கூட்டாளிகளின் முதல் மீது வட்டி மற்றும் எடுப்புகள் மீதான வட்டி கழிப்பதற்கு முன் நிறுவனத்தின் நிகர லாபம் 35,000 ரூபாய். நிகர லாபம் 35,000. அதை எழுதிக்குவான். முதல் மீது வட்டி ஆண்டுக்கு 6%. முதல் மீது வட்டி யார் யாருக்கு? ஆனந்த் மற்றும் நாராயணன். முதல் மீது வட்டி 6%. இவங்களுடைய முதல் எவ்வளவு? 50,000 30,000. 50,000 6%, 30,000 6%. 2 0க்கு 2 0 3000 ரூபாய். 2 0க்கு 2 0 1800 ரூபாய். ஸோ 3000 1800. இப்போ இதுக்கு குறிப்பேடு. முதலுக்கு வட்டி கொடுத்தோம்னா, அப்போ முதலுக்கு வட்டி கொடுத்தீங்க அப்படின்னா நிறுவனத்திற்கு நஷ்டம், ஆனா முதலாளிக்கு லாபம். அப்போ முதல் மீது வட்டி கணக்கு ஆனந்த் முதல் மீது வட்டி பற்று 3000 ரூபாய். நாராயணன் முதல் மீது வட்டி பற்று 1800 ரூபாய். இப்போ இது ரெண்டையும் முதல் கணக்குக்கு மாத்திடுங்க. 3000 1800 4800 ரூபாய். இப்போ இந்த முதல் மீது வட்டி எதுல இருந்து கொடுப்பாங்க? லாப நட்ட கணக்குல இருந்து கொடுப்பாங்க. ஸோ லாப நட்ட கணக்கு பற்று 4800. ஆனந்த் முதல் மீது வட்டி 3000. நாராயணன் முதல் மீது வட்டி 1800. ஸோ இதற்கான குறிப்பேடு லாப நட்ட பகிர்வு. ஆனந்த் மற்றும் நாராயணன் விதித்த எடுப்புகள் மீதான வட்டி. எடுப்புக்கு வட்டி கொடுத்தீங்கன்னா, பணம் எடுத்தவங்க வட்டி கொடுத்தாங்கன்னா நிறுவனத்திற்கு லாபம் இல்லையா? அப்ப நிறுவனத்திற்கு லாபம். அப்போ இது அப்படியே திரும்பும். முதல் கணக்கு பற்று நாராயணன் ஆனந்த் எடுப்பின் மீது வட்டி எவ்வளவு? 1000 ரூபாய். நாராயணன் எடுப்பின் மீது வட்டி 800 ரூபாய். அப்போ இது 1800 ரூபாய். இப்போ இது ரெண்டையும் லாப நட்ட கணக்குக்கு மாற்றணும். லாப நட்ட கணக்கு பற்று மேல இது ரெண்டும் வரவுல இருக்கிறது பற்றுக்கு போயிடும். ஆனந்த் எடுப்பின் மீது வட்டி பற்று 1000 ரூபாய். நாராயணன் எடுப்பின் மீது வட்டி பற்று 800 ரூபாய். லாப நட்ட கணக்கு 1800 ரூபாய். ஸோ இந்த மாதிரி மாத்திக்கணும். இப்போ இதே இது பணத்தை எடுத்தா வட்டி கொடுத்தா அது நிறுவனத்திற்கு வருமானம். அப்ப எடுப்பின் மீது வட்டி இங்க. எடுப்பின் மீது வட்டி ஆனந்துக்கு 1000, நாராயணனுக்கு 800 ரூபாய். அவ்வளவுதான். கழிப்பதற்கு முன் உள்ள நிறுவனத்தின் நிகர லாபம் 35,000. கூட்டினீங்கன்னா 36,800. இங்க கூட்டினீங்கன்னா வெறும் 1,800 தான் இருக்கு. 3000, இது ஒரு 1,800, 4,800 ரூபாய் இருக்கு. இதை கழிச்சீங்கன்னா 32,000 ரூபாய். இந்த 32,000 பிரிக்கணும். எப்படி பிரிக்கிறது?
5:3ன்னு பிரிங்கன்னு சொல்றோம். 5:3 5:3னா ரெண்டையும் கூட்டிக்கிங்க 8 5/8 3/8ன்னு பிரிக்கணும். அப்போ 5/8 32,000க்கு 3/8 8 அடிச்சிங்கன்னா 4 தடவை 4 8 32 3 0 ஸோ 20,000. அதே மாதிரி 8 4 தடவை 4 8 32 மூணாவது பிரிக்கிறீங்கன்னா 12,000. அப்போ இதே 36,800 இங்க 32,000. இந்த 32,000த்துல ஆனந்துக்கு 20,000 நாராயணனுக்கு 12,000 பிரிச்சு போடுறோம். என்ன டிஃபரன்ஸ் வருதோ இந்த பக்கமும் இந்த பக்கம் கூட்டி என்ன டிஃபரன்ஸ் வருதோ அதை அவங்க என்ன விகிதத்துல பிரிக்கணும்னு சொல்றாங்களோ பிரிச்சு காமிச்சோம். அவ்வளவுதான். சப்போஸ் இதற்கு ஒரு ஏடு போடணும்னாலும் இது என்னது லாப நட்ட பகிர்வு கணக்கு. இது பற்று இது வரவு. இப்ப இதற்கு ஒரு பதிவு இது லாப நட்டத்துல இது எந்த பக்கம் வருது பற்று பக்கம் வருது. அப்போ இதற்கு ஒரு குறிப்பேடு போடணும்னாலும் லாப நட்ட கணக்கு பற்று 32,000 ஆனந்த் கணக்கு 20,000 நாராயணன் கணக்கு 12,000. இத போட்டுட்டு லாப நட்டத்துக்கு இது பற்று பக்கம் இருக்கு. சோ லாப நட்ட கணக்கு பற்று ஆனந்த் கணக்கு நாராயணன் கணக்கு வரும். சோ இது பயிற்சி வினா 21. அடுத்து பயிற்சி வினா 22. அதே பக்கம் 117. தினேஷ் மற்றும் சுகுமார் 2018 ஜனவரி 1 அன்று கூட்டாண்மை ஒப்பந்தத்தில் ஈடுபட்டனர். தினேஷ் 1,50,000 மற்றும் சுகுமார் 1,20,000 முதலாக கொண்டு வந்தனர். சோ முதல் தினேஷுக்கு 1,50,000 சுகுமாருக்கு 1,20,000. கூட்டாண்மை ஒப்பந்தம் பின்வருவனவற்றை கொண்டுள்ளது. தினேஷ் மற்றும் சுகுமார் லாப நட்டங்களை 2:1 என்ற விகிதத்தில் பிரித்துக் கொள்ள வேண்டும். கூட்டாளிகளுக்கு முதல் மீது வட்டி ஆண்டுக்கு 4% தரப்பட வேண்டும். எடுப்பின் மீதான வட்டி கணக்கிடப்பட வேண்டியது தினேஷுக்கு 3,600 சுகுமாருக்கு 2,200. தினேஷ் சம்பளம் ஆண்டுக்கு 60,000 சுகுமாருக்கு தரப்பட வேண்டிய கழிவு 80,000. டிசம்பர் 31ஆம் நாளோடு முடிவடையும் ஆண்டில் வட்டி சம்பளம் மற்றும் கழிவு போன்றவற்றை சரி கட்டுவதற்கு முன் நிறுவனம் ஈட்டிய லாபம் 2,20,000. லாப நட்ட பகிர்வு கணக்கை தயாரி. வெறுமன லாப நட்ட பகிர்வு கணக்கு மட்டும்தான் கேட்கிறாங்க, வேற எதுவும் கேட்கல. இப்போ இந்த லாப நட்ட பகிர்வு கணக்கை மட்டும் நாம் இப்போ போட போறோம். லாப நட்ட பகிர்வு கணக்கு இது பற்று வரவு. இப்போ முதல்ல எடுத்த உடனே நம்ம போட்டுக்க வேண்டியது அந்த நிகர லாபம் 2,20,000. சோ நிகர லாபம் 2,20,000. கொஞ்சம் கால்குலேட் பண்றதுக்கு இடம் வச்சுப்போம். தினேஷ் மற்றும் கூட்டாளிகள் லாப நட்டங்களை 2:1 என்ற விகிதத்தில் பகிர வேண்டும். கூட்டாளிகளுக்கு முதல் மீது வட்டி ஆண்டுக்கு 4%. முதல் போட்டவங்களுக்கு வட்டி கொடுத்தோம்னா பிசினஸ்ல இருந்து பணம் வெளியில போகுது, நஷ்டம். அப்போ இங்க முதல் மீது வட்டி யார் யாருக்கு? தினேஷுக்கும் சுகுமாருக்கும். தினேஷ் சுகுமார் எவ்வளவு வருது? மொத்தம் இவருக்கு 1,50,000
இவருக்கு 1,20,000. எத்தனை பர்சன்ட்? முதல் மீது வட்டி ஆண்டுக்கு 4%. அப்போ 4/100. 2 0க்கு 2 0 போயிடுது. பெருக்கணிங்கன்னா 4 0 4 0 4 5 20 மீது 2 4 4 2 6. 6,000 ரூபாய் இவருக்கு. இவருக்கு 2 0க்கு 2 0 போயிடுது. 4ஆல பெருக்கணிங்கன்னா 4 0 0 மறுபடியும் 4 0 0 4 2 8 4 4 4,800. எடுப்புகள் மீதான வட்டி கணக்கிடப்பட வேண்டியது. தினேஷுக்கு 3,600, சுகுமாருக்கு 2,000. முதல் மீது வட்டி எங்க இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்ல தான் எடுப்பின் மீது வட்டி இருக்கும். முதல் மீது வட்டி என்பது முதல் போட்டவனுக்கு நாம வட்டி கொடுக்கிறது. எடுப்பின் மீது வட்டிங்கிறது பணம் எடுத்தவன் நமக்கு வட்டி கொடுக்கிறது. ஸோ இது நாம கொடுக்கறது, இது நமக்கு அவன் கொடுக்கறது. அப்ப நமக்கு வர வேண்டியது, இது கொடுக்க வேண்டியது. அப்ப கொடுக்க வேண்டியது இந்த பக்கம், நமக்கு வர வேண்டியதுன்னா லாபம். பணம் எடுத்தவன் வட்டி கொடுக்குறான், நம்ம வட்டி வாங்குறோம். வட்டி வாங்கினா அது வருமானம். வருமானம் என்பது வரவு. செலவு நற்றத்தை பற்றெழுது, வருமானம் லாபத்தை வரவெழுதணும். அப்போ எடுப்பின் மீது வட்டி இந்த பக்கம். எடுப்பின் மீது வட்டி தினேஷுக்கு 3,600. அடுத்தது சுகுமாருக்கு 2,200. எடுப்பின் மீது வட்டி இந்த பக்கம். தினேஷுக்கு சம்பளம் ஆண்டுக்கு 60,000. சம்பளம் ஒருத்தனுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா செலவு. தினேஷ் சம்பளம் 60,000. சுகுமாருக்கு தரப்பட வேண்டிய கழிவு. ஒருத்தனுக்கு கமிஷன் கொடுக்கிறோம், கமிஷன் கொடுத்தீங்கன்னா செலவு நஷ்டம் இந்த பக்கம். சுகுமாருக்கு கொடுக்கிற கழிவு 80,000. இப்போ ரெண்டு பக்கமும் கூட்டுங்க. 0 0 6 2 8 3 2 5 5 2 7 2 லட்சம் 800 3 2 5. அடுத்தது 2,25,800 ரூபாய். இப்போ இந்த 2,25,800 இங்க என்ன இருக்கு? வெறும் 800. அடுத்தது 6 நாளும் 10 மீதி 1 9 9 6 15. அப்போ 0 0 0 5 12 5 போக 7 போக 75,000 மீதி. இந்த 75,000 மட்டும் இவங்களுக்கு பிரிச்சு கொடுக்கணும். என்ன விகிதத்தில் பிரிச்சு கொடுக்கணும்? இந்த 75,000. 2,25,800 டிஃபரன்ஸ் 75,000. இந்த 75,000ல தினேஷுக்கு எவ்வளவு, சுகுமாருக்கு எவ்வளவு? 75,000 என்ன விகிதத்தில் பிரிக்கணும்? 2:1 பிரிக்கணும்னு சொன்னாங்க. 2:1 அப்படின்னாலே 2/3 1/3 அர்த்தம். 2:1 2 கூட்டிங்க 3 2/3 1/3. இவருக்கு 2/3 75,000 இவருக்கு 1/3. 3ஆல அடிச்சீங்கன்னா 2 3 6 மீதி 1 15ல 5 3 15 0 0 0. 2ஆல பெருக்கினீங்கன்னா 2 0 2 0 2 0 2 5 10 மீதி 1 2 2 4 1 5. இங்க 3 இதுல அடிச்சா 2 3 6 மீதி 1 15ல 5 3 15 0 0 0. 1ஆல பெருக்கினீங்கன்னா ஒரு 25,000 25,000. இவருக்கு 50,000, இவருக்கு 25,000. ஈஸியா போடலாம். கடைசி கணக்கு பயிற்சி வினா 23, அதே பக்கம் 117. கொஞ்சம் அரித்மேட்டிக்ல மாத்திரம் எரர் வராம போகும். நான் போட்டாலும் தப்பு வரும். பெருக்கல் வகுத்தல்ல கொஞ்சம் தப்பு இல்லாம போட்டீங்கன்னா எந்த கணக்கையும் நம்மளால சுலபமா போட முடியும். இதற்கு செய்ய வேண்டியது பயிற்சி. ஒரு கணக்கை 2 தடவை 3 தடவை நீங்களே அடிச்சு பெருக்கி போட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே சரி இது 50,000 20,000 அப்படியே எழுதிக்கிட்டா பிரயோஜனம் இல்லை. நீங்க ஒரு தடவை இப்படி போட்டு அடிச்சு பார்த்து பெருக்கி போடணும். அதே மாதிரி கூட்டி போடணும். கூட்டல் என்பது பெருக்கல் என்பதெல்லாம் பயிற்சியில தான் பர்ஃபெக்ஷன் வரும்.
மற்றபடி தவறு யாருக்கும் வரும், எனக்கும் வரும், உங்களுக்கும் வரும். ஆனால் பயிற்சி எடுக்க 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 தப்பு இல்லாமல் வரும். கடைசி கணக்கு இந்த சாப்டர்ல பயிற்சி வினாவில் கடைசி 23வது கணக்கு. அந்தோணி மற்றும் ரஞ்சித் 2018 ஏப்ரல் 1 அன்று முறையே 4 லட்சம் மற்றும் 3 லட்சம் முதலாக கொண்டு தொழில் தொடங்கினார். கூட்டாண்மை ஒப்பாவனத்தின்படி அந்தோணிக்கு ஆண்டுக்கு 90,000 ஊதியம், முதல் மீது வட்டி 5% மற்றும் அந்தோணியின் ஊதியம் மற்றும் கழிவினை கழித்ததற்கு பின் உள்ள லாபத்தில் 25% ரஞ்சித் கழிவாக பெற வேண்டும். இரு கூட்டாளிகளுக்கு இடையே லாப பகிர்வு விகிதம் 1:1 சமமாக. அவ்வாண்டில் நிறுவனத்தின் ஈட்டிய லாபம் 3,65,000. லாப நட்ட பகிர்வு கணக்கை தயாரி. இப்ப இதே மாதிரி தான் ஒரு லாப நட்ட பகிர்வு கணக்கை தயாரிக்க சொல்றாங்க. லாப நட்ட பகிர்வு கணக்கு பற்று வரவு. தினேஷ் முதல்ல லாபம் எவ்வளவு? நிறுவனம் ஈட்டிய லாபம் 2,20,000. நிகர லாபம் 2,20,000. இதுல கூட்டாளிகள் முதல் மீது வட்டி 4%. அப்போ இவருக்கு 1,50,000 லட்சம் முதல், 1,50,000க்கு 4%. இவருக்கு முதல் 1,20,000. ஸோ 1,20,000க்கு 4%. 2 0க்கு 2 0 போது பெருக்குனீங்கன்னா 4 0 4 0 4 5 20 ஐம் சாரி, இது 4 லட்சம் 3 லட்சம். கடைசி கணக்கு 23வது கணக்கு நம்ம போடணும். நான் 22வது கணக்கே போட்டுட்டேன். ஈட்டிய லாபம் 3,65,000. 23வது கணக்கு 3,65,000 நிகர லாபம். அந்தோணி மற்றும் ரஞ்சித் முறையே 4 லட்சம் 3 லட்சம் முதலாக கொண்டு வந்து தொழில் தொடங்கினர். அந்தோணிக்கு ஆண்டுக்கு 90,000 ஊதியம். அந்தோணி ஊதியம் 90,000. ஊதியம் என்பது செலவு, சம்பளம் கொடுத்தோம்னா செலவு, செலவு நஷ்டத்தை பற்று எழுதணும், அதனால நான் பற்று பார்க்கணும். அடுத்தது முதல் மீது வட்டி ஆண்டுக்கு 5%. முதல் மீது வட்டி ஆண்டுக்கு 5% மற்றும் அந்தோணியின் ஊதியம் மற்றும் கழிவு முதல் மீது வட்டி 5%. இவனுக்கு 4 லட்சம். எத்தனை பர்சன்ட்? ஆண்டு 5%. இவருக்கு 3 லட்சம் 5%. 2 0க்கு 2 0 போயிடும். 5 0 5 0 5 0 5 4 20. 5 4 பார்த்தீங்கன்னா 20. 2 0க்கு 2 0 போயிடும். 5 ஆள 3 0ஐயும் பெருக்குனீங்கன்னா 3 0 5 3 15. ஸோ இவருக்கு 20,000 முதல் மீது வட்டி. முதல் மீது வட்டி அந்தோணிக்கு 20,000. இன்னொருத்தர் அந்தோணி மற்றும் ரஞ்சித். ரஞ்சித்துக்கு 15,000 முதல் மீது வட்டி. அப்புறம் முதல் மீது வட்டி ஆண்டுக்கு 5% மற்றும் அந்தோணியின் ஊதியம் மற்றும் கழிவினை கழித்ததற்கு பின் உள்ள லாபத்தில் ரஞ்சித் கழிவாக 25% தரும். ரஞ்சித்துக்கு கொடுக்கிற கழிவு. இப்போ மொத்தம் 3,65,000. இதுல என்னென்ன சொல்றான்? முதல் மீது வட்டி எவ்வளவு? 20,000 15,000. இவருக்கு 20,000, இவனுக்கு 15,000. சோ முதல் மீது வட்டியை கழிச்சிடு. அப்போ 3,30,000. அந்தோணியின் ஊதியம் மற்றும் கழிவினை கழித்ததற்கு பின் உள்ள நிகர அந்தோணிக்கு ஆண்டுக்கு ஊதியம் 90,000.
ஸோ ஊதியம் வேற இருக்கு. அந்தோணியினுடைய ஊதியம் 90,000. அந்தோணியினுடைய ஊதியம் 90,000. இப்போ முதல் மீது வட்டி ஆண்டுக்கு 5% மற்றும் அந்தோணியின் ஊதியம் மற்றும் கழிவினை கழித்ததற்கு பின் முதல் மீது வட்டி ஆண்டுக்கு 5% மற்றும் அந்தோணி. சோ முதல் மீது வட்டியை கழிச்சிட்டோம், அவருடைய ஊதியம் 90,000, அதையும் கழிச்சிடலாம். 13,9,4 2,40,000. இந்த பணத்துல இதெல்லாம் கழிச்சதற்கு பின் உள்ள நிகர லாபத்தில் எவ்வளவு கொடுக்குறான்? எத்தனை பர்சன்ட்? 25%. இந்த கழிவுக்கு பின் அப்படின்னு சொல்லிட்டாவே 25/100 இதை கூட்டிக்கணும், 125. இப்போ 25 125, இது 5 5 25, 2 5 10, மீது 2 25ல 5 தடவை, 5 இதுல 5 5 25, 5 தடவை, 5 இதுல அடிச்சீங்கன்னா 4 5 20, மீதி 4, 40ல 8 5 40, 0 0 0. அப்போ 48,000 ரூபாய் கழிவு. சோ கழிவு யாருக்கு கழிவு? அந்தோணியின் கழிவினை கழித்தல் நேரத்தில் ரஞ்சித் கழிவு. ரஞ்சித்துக்கு கழிவு. ரஞ்சித் கழிவு 48,000. இப்போ இந்த பக்கம் கூட்டிங்கன்னா 3,65,000. இந்த பக்கம் கூட்டிங்கன்னா 3,65,000. இதுல இந்த பக்கம் கூட்டுங்க, 3 0, 8 8 5 13, மீதி 1, 1 4 5 14 15 17 17 9 26, 0 0 0, 5ல 3 2, 6ல 6 0, 1,02,000 ரூபாய். 3,65,000. ஊதியம் 2 தடவை எழுதியிருக்கேன், ஏற்கனவே தான் ஊதியம் எழுதியாச்சு. இப்போ இதை கூட்டுனா 3 0, 8 13, மீதி 1, 5 6 8 8 9 17, 0 0 0, 5ல 3 போக 2, 16ல 7 போக 9, 2ல 1 போக 1. ஸோ 1,00,000. இதை இவங்க 2 பேருக்கும் பிரிச்சு கொடுக்கணும். அந்தோணிக்கு ரஞ்சித்துக்கு எவ்வளவு பிரிச்சு கொடுக்கணும்? என்ன விகிதம்? 1:, முதலாக கொண்டு லாபம், அவர்களுடைய லாப பகிர்வு விகிதம் 1:1. 1:1னா ரெண்டையும் சமமா பிரிச்சுக்கணும். இவருக்கு பாதி அவருக்கு பாதி, இவருக்கு ஒரு பங்கு அவருக்கு ஒரு பங்கு, ரெண்டுக்கும் சமம். அப்போ 1,92,000 சமமா பிரிச்சீங்கன்னா 1,92,000 1:1 அப்படின்னா என்ன அர்த்தம்? ரெண்டையும் கூட்டிங்கன்னா 1/2 1/2, 2 பேருக்கும் பாதி. ரெண்டாவது இருக்குங்க பாதி. 9 2 18, மீதி 1, 12ல 6 2 12, 0 0 0. ஸோ 2 பேருக்கும் 96,000 96,000. எந்த கணக்கு போட்டாலும் சரியாக வரும், கவனமா போடும். இப்ப நான் ஊதியத்தை 2 தடவை எழுதிட்டேன், அது மாதிரி எழுதக்கூடாது. ஊதியம் அந்த கரெக்டா அப்படியே கணக்கை கரெக்டா படிச்சு 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 கரெக்டா என்ட்ரி பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா எந்த கணக்காக இருந்தாலும் சரியாக வரும். அரித்மேட்டிக் எரர் வரக்கூடாது. அதனாலதான் கணக்கை படிச்சுக்கிட்டு வரும்போதே என்ட்ரியை பண்ணிடுது. சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா முதல்ல இதை எழுதிக்குவாங்க, அப்புறம் இதை எழுதுவாங்க, அப்புறம் இது வரிசையா அப்படியே ஒன்னொன்னா என்ட்ரி பண்ணிக்கிட்டே வந்துட்டீங்கன்னா கடைசியில அப்படியே பெருக்கல் வகுத்தலை போட்டு கணக்கை முடிச்சிடலாம். ஊதியம் 2 தடவை 90,000 எழுதிட்டு மறுபடியும் நான் 90,000 எழுதிட்டேன். படிக்கும்போது மிஸ் ஆகுது, ஆகக்கூடாது. கரெக்டாக போட்டிங்கன்னா எந்த கணக்கையும் போடலாம். ஸோ இதோட பாடம் 3 முடியுது. அடுத்து நாம் பாடம் 4 நெக்ஸ்ட் லெசன் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.